லூப்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 டாபிக் இருக்குது. ஒன்று ஃபார் லூப் அண்ட் இன்னொன்று வைல் லூப். இந்த 2 பேர் தான் எப்பயுமே ஒரு மேஜர் ரன்னர் ஃபார் லூப்ஸ் இன் பைத்தான். ஓகே, ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணோம், வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல ஃபார் லூப் வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபிக்ஸ்டு கவுண்ட், அதாவது எனக்கு இந்த ஐட்ரேஷன்லேருந்து இந்த ஐட்ரேஷன் வரைக்கும் தான் போகணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது வைல் லூப். வைல் லூப் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வைல் அப்படிங்கிற கண்டிஷன்லேயே நம்ம செக் பண்ணிடலாம். பேசிக்கலி வைல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம கண்டிஷன் பேஸ்ட் தான் அந்த லூப் ரன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு லூப்னா என்னென்னு தெரியும். இது கண்டிஷன் பேஸ்டில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு ஆன்லைன் பேங்கிங் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த பேங்கிங் அக்கௌண்ட்டில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடுறீங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து சில இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து இன்வேலிடாக போட்டாலும் ரீட்ரை ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக எந்த இடத்துல கரெக்டாக வர வரைக்கும் அது ரீட்ரை ஆகிட்டே இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அதுக்கு அட்டம்ஸ் இருக்கும். லைக் 3 வாட்டியோ 2 வாட்டியோ இல்லை 1 வாட்டியோ அந்த மாதிரி உங்களுக்கு அட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த வைல் லூப் வந்து கண்டிஷன் பேஸ்ட், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லாகின்குள்ளே போகணும் அப்படிங்கிற கண்டிஷன் பேஸ்ட் இருக்குல்ல, அதுதான் வைல் லூப். அண்ட் இந்த வைல் லூப்பில் நம்ம வைல் லூப்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன, லூப்போட எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ என்ன, அண்ட் ஒரு லூப்போட எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட் இஃப் எல்ஸ் லூப்குள்ளே எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது நம்ம வந்து ஒரு ஈவன் ஆட் பார்த்தோம்ல, அதையும் நம்ம வைல் லூப்பில் எப்படி பார்க்கலாம். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி ஒரு மினி சேலஞ்ச் அண்ட் ஒரு பிரேக் கண்டிஷனாக என்ன, கண்டினியூ கண்டிஷனாக என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வைலோட சின்டாக்ஸ் தான். ஸோ இந்த வைலோட சின்டாக்ஸ் என்னென்னா, முதல்ல நம்ம வைல் அப்படின்னு எழுதிட்டு ஒரு கண்டிஷன் எழுதிடுவோம். அண்ட் இந்த கண்டிஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோலன் போட்டுப்போம். அண்ட் இந்த இடத்துல ஒரு டேப் ஸ்பேஸில் நான் என்னுடைய பிளாக் ஆஃப் கோட் ரன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு நம்பரை 1 to ஒரு செட் ஆஃப் நம்பர் வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ண வச்சுக்கோங்களேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, வைல் அந்த ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் எனக்கு எது வரைக்கும் போகணும், அப்போது ஒரு கண்டிஷன் இருந்தோம்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த நம்பர் அப்படிங்கிற இடத்துல நான் 1 அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ எனக்கு 5 டைம்ஸ் இது ஐட்ரேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, நம்பருங்கிறது 1 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 எனக்கு ட்ரூ. கரெக்டாக? ஸோ எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே ரன் ஆகும். எனக்கு இந்த பிளாக் ஆஃப் கோடில் என்ன எழுதுவேன், பிரிண்ட் எனக்கு இந்த நம்பர், இது நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ எனக்கு இதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் ஒரு வைல் லூப் எழுதியிருக்கேன். இப்போது இந்த லைனில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேல்யூ எழுதணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு தான் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 1. இப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகும், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகும், 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற செக் தான் இங்கே நடக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணுற இடத்துல பிரிண்ட் 1 ஆகும், டிஸ்பிளேலேயும் எனக்கு 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 1. ஸோ 1 ப்ளஸ் 1 எனக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, 2ன்னு பிரிண்ட் ஆகாது, 2ங்கிற வேல்யூ இது எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 அப்படிங்கிற கண்டிஷன் திருப்பி இங்கே போகும், விச் இஸ் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. கரெக்டு தான். அப்போது இது வந்து ட்ரூ அப்படின்னு ஆயிடுச்சா, நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் 2 ஆகிடுமா, 2ங்கிறது ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகுமா. இப்போது 2 அப்படிங்கிறது நம்பர் வேல்யூ, இதோட வேல்யூ 2. ஸோ 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3. இப்போது நம்பரோட வேல்யூ 3. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் போகும்போது 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, இந்த இடத்துல 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, இது 3 ஆகும், இது 3ன்னு பிரிண்ட் ஆகும், அண்ட் 3 ப்ளஸ் 1 ஆகும், அண்ட் இதோட வேல்யூ 4 ஆகிடும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் எனக்கு எப்படி இருக்கும், 5, இது ட்ரூ தான், ஏன்னா ஈக்குவல் டு 5 இல்லை. ஸோ 5 அண்ட் இது 5ன்னு பிரிண்ட் ஆகும், அண்ட் இது நெக்ஸ்ட் டைம் எனக்கு 5 ப்ளஸ் 1 விச் இஸ் 6ன்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் இங்கே வரும்போது தான் பிரச்சனையே. 6 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, இந்த இடத்துல என்ன ஆகும், இது ஃபால்ஸ் ஆகும். ஸோ இது ஃபால்ஸ் ஆகும்போது இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். அப்போது
1 2 3 4 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார் லூப்பில் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன் ஒயில் லூப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நான் நம்பர் வந்து 5க்கு பதிலாக 3ன்னு கொடுத்துட்டு இங்கே அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 3 வாட்டி எனக்கு அட்டெம்ப்ட் பண்ணி தென் இது ஃபெயில் ஆகணும்னா அந்த இடத்துல ஒயில் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இந்த இடத்துல ஒரு மேஜர் மிஸ்டேக் இங்கே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் இருக்குல்ல, இடத்துல நான் வந்து இதை அப்டேட் பண்ணல அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு எவர் எண்டிங் லூப்பாக இருக்கும், இன்ஃபினிட் லூப்பாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம், எல்லா வாட்டியும் ஒரு இனிஷியல் வேல்யூ எடுத்துப்போம், எண்ட் வேல்யூ எடுத்துப்போம் அண்ட் ஸ்டெப் வேல்யூ எடுத்துப்போம், கரெக்டாக. பட் ஒயில் லூப்பில் என்ன பண்ணுவோம், ஒரு இனிஷியல் வேல்யூ எடுத்துப்போம், கண்டிஷன் எடுத்துப்போம் அண்ட் எண்டிங் வேல்யூ போடுறதா போட வேணாமாங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ எண்டிங் வேல்யூ நம்ம போடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்து என்ன ஆகும்னா இது எவர் எண்டிங் லூப் ஆகிடும். ஸோ இது நான் என்னென்னு உங்களுக்கு விஎஸ் கோட்லேயும் காட்டுறேன். அண்ட் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு வைல் லூப் நம்ம போகிறோன்னா அதோடய ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு வைல் லூப் ஓட ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டார்ட் வேல்யூ கொடுப்பீங்க. ஓகே, அந்த ஸ்டார்ட் வேல்யூவை செக் பண்ணுவீங்க. அந்த செக் பண்ண வேல்யூக்குள்ளே ஒரு பிளாக் ஆஃப் கோட் ரன் பண்ணுவீங்க. அண்ட் அந்த பிளாக் ஆஃப் கோட் ரன் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும், கரெக்டாக. இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு நமக்கு எண்டு கண்டிஷன் கொடுக்கணும். இந்த எண்டு கண்டிஷன் நம்ம கொடுக்கவே இல்லைன்னு வச்சுப்போமே, இது இந்த ப்ராசஸோடய நிப்பாட்டி திருப்பி இந்த ஸ்டார்ட் வேல்யூக்கே போயிடும். இது வந்து ஒரு எவர் எண்டிங் லூப்பாக எப்பயுமே இதை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வைல் லூப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அண்ட் காமன் மிஸ்டேக்ஸ் இதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுவோம்னா சேம் மாதிரி தான். இண்டென்டேஷன் எரர்ஸ். இண்டென்டேஷன் நான் சொல்லியிருக்கேன்ல, வைல் லூப்புக்கு இந்த இடத்துல ஒரு இண்டென்டேஷன் கொடுத்தோம் தெரியுமா, இந்த இடத்துல நம்ம இண்டென்டேஷன் கொடுத்தோம் தெரியுமா, இது கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது ஸ்டார்ட் வேல்யூ, செக்கு, பிளாக் ஆஃப் கோடு, ப்ராசஸ் அண்ட் எண்ட் கண்டிஷன் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் வந்து எவர் எண்டிங் லூப்புக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாகணும், இல்லைனா இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேர்டு மேஜரான இது என்னென்னா, இந்த செக் பண்ணுற வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ செக் ட்ரூ ஃபார் த கண்டிஷன். ஓகே, ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம 2 ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபார் லூப்பில் எப்படி 1 to 6 அல்ல 1 to சில நம்பர் நம்ம ஐட்ரேட் பண்ணோம்ல, அது ஒயில் லூப்பில் எப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஐயை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒயில் லூப்புக்குள்ளே நான் கண்டிஷன்ஸ் எழுதுவேன். என்னென்ன கண்டிஷன் எழுதுவேன், ஐ அப்படிங்கிற வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எத்தனை நம்பர் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும், எனக்கு 5. ஸோ 5 வாட்டி எனக்கு ஐட்ரேட் பண்ணணும். அதனால் எனக்கு 5 அப்படிங்கிற நம்பர் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு இது வரைக்கும் அது ஐட்ரேட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த கண்டிஷன் எழுதுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் ஐ. அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா எண்டு கண்டிஷன் எழுதுவேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் நான் ஐன்னு பிரிண்ட் பண்ணுறேன், இதுக்குள்ளே ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. நான் இப்போ சேவ் பண்ணி கிளியர். நான் இப்போ அதை ரன் பண்ணேன்னா 1 2 3 4 5. ஸோ எனக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிச்சு, கரெக்டாக. அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம். அண்ட் இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூவை இங்கே கொடுக்குற கண்டிஷன் ட்ரூ ஆகணும். அண்ட் ட்ரூ ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு எண்ட் கண்டிஷன் கொடுப்போம். ஓகே, இதில் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்களே, இதில் எண்ட் கண்டிஷன் கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா, நமக்கு இன்ஃபினிட் லூப் வரும். இப்போ பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 1 ரன் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது ஏன்னா உங்களுக்கு எண்ட் கண்டிஷன் இல்லை. ஸோ அதனால தான் இந்த லூப் வந்து இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ எப்பயுமே இதுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகணும், ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகணும், அண்ட் ஒரு எண்ட் கண்டிஷன் வேணும்.
ஓகே, ஸோ இந்த எண்ட் கண்டிஷன் கொடுத்தா தான் சேவ் பண்ணி ரன் பண்ணோன்னா 1 2 3 4 5. ஸோ எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் ஐட்ரேட் ஆச்சு. அண்ட் இங்கே எப்படி எண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் ஐயோட வேல்யூ இங்கே 5 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் 5 + 1 6 ஆகும்ல, ஐ வேல்யூ 6 ஆனதுக்கப்புறம் 6 இந்த இடத்துல ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகும்போது இந்த ஐட்ரேஷனே ஃபெயில் ஆகும்போது தான் எனக்கு இந்த வைல் லூப் வந்து இந்த லூப் விட்டு எண்ட் ஆகும். ஓகே, எனக்கு நெக்ஸ்ட்டு இப்போது நான் இதுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இஃப் I ஈக்குவல் டு 3. இந்த 3ங்கிற இதில் வந்து பிரிண்ட் திஸ் இஸ் 3 அப்படின்னு இருக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் ரன் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 3 அப்படின்னு இருக்குது. தேர்ட் நம்பர் வந்தால் மட்டும் எனக்கு திஸ் இஸ் 3ன்னு இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த திஸ் இஸ் 3 அப்படின்னு இருக்கும்போது எனக்கு தேர்ட் எலிமெண்ட்லேயே இந்த லூப்பே எண்ட் ஆகணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் செக் பண்ணிருக்கோம், அந்த இடத்துல எனக்கு எண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் நான் பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். சில நேரத்தில் நமக்கு ஃபார் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் நான் வந்து பைத்தன் கோடில் ரீட் பண்ணும் பொழுது எனக்கு இந்த மாதிரி ஃபைல் வந்தால் மட்டும் எனக்கு ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு கண்டிஷன் போட்டுட்டேன்னா எனக்கு அதோடய நின்றோம். ஸோ இப்போ நான் பிரேக் போடுறேன், இங்கே பாருங்கள், இங்கே 1 2 அண்ட் திஸ் இஸ் 3 இதோடையே நமக்கு பாயிண்ட்டாக நின்றுடுது. ஏன்னா நான் பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 3க்கு அப்புறம் 3 4 5 இங்கேயும் இருக்குது, 3 4 5ம் பிரிண்ட் ஆச்சு. ஆனால் இதில் எனக்கு 3யோட பிரிண்ட் ஆகிடுது. ஸோ நம்ம பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோன்னா நம்ம லூப்பை எந்த கண்டிஷனில் போடுறோமோ அதுலேருந்து பிரேக் ஆகிடும். இது வந்து இஃப்பில் தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் நார்மலாகவே போடலாம். அண்ட் ஏன் நான் இஃப்பில் போடணுன்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஒரு ஐட்ரேஷன் காட்டிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி எனக்கு இன்னொரு கீவேர்டு இருக்குது, அதுக்கு பேர் தான் கண்டினியூ. இந்த கண்டினியூ கீவேர்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். என்னென்னா எனக்கு இதுக்கு கீழே வருதுல இந்த லைன்ஸ் ஆஃப் கோடு, இப்போ இந்த லைன்ஸ் ஆஃப் கோடெலாம் இருக்குல்ல, இப்போ பிரிண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன் இந்த லைனுக்குலாம் அது போகவே மாட்டேங்குது, எவர் நீங்கள் லூப் ஆகிட்டே இருக்குது? ஏன் அப்படின்னா இந்த திஸ் இஸ் 3 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பிரேக் எப்படி அந்த லூப்பை பிரேக் பண்ணுதோ கண்டினியூங்கிறது இதுக்கு கீழே வர இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பிரேக் பண்ணிடும். அப்படி பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த லூப்புக்கு போகும், அடுத்து இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த கோட் போகும். இங்கே கண்டினியூ கொடுக்கறதுனால இது என்ன பண்ணுன்னா இதோட எண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வைலில் போய்ட்டு செக் பண்ணிட்டு போகும். அதனால் என்ன ஆகுது, இந்த I = I + 1 இருக்குல்ல, அதை நம்ம இங்கே பண்ணுறது கிடையாது. ஸோ அது பண்ணுறது இல்லாததுனால நமக்கு இந்த இடத்துலேருந்து அப்படியே வைல் செக் பண்ணி இது ஒரு எவர் எண்டிங் லூப்பாக போகுது. நம்ம இந்த இடத்துல வந்து சேம் I = I + 1 கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன், 2 கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன், திஸ் இஸ் 3 அப்படின்னு இந்த இடத்துல திஸ் இஸ் 3ன்னு பிரிண்ட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ இங்கேயும் அப்டேட் ஆகுது. அண்ட் கண்டினியூன்னு கொடுத்ததுனால இங்கே பாருங்கள் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படிங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட்டே ஆகலை, டேரெக்டாக 4th ஐட்ரேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா 5 × 4 × 3 × 2 × 1 இதுதான் 5 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளமை நம்ம வைல் லூப்ஸ் மூலயமா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு I அப்படிங்கிற இனிஷியலைசேஷன் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணிப்பேன். அண்ட் ஃபேக்டோரியலுக்கு ஒரு வேல்யூ, ஏன்னா இதை வச்சு நம்ம கவுண்ட் மாதிரி ஒரு நம்பர் வேணும்ல, அதுக்கு ஃபேக்டோரியல் நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து நம்பர் எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் வேணும், எனக்கு 5 நம்பருக்கு ஃபேக்டோரியல் வேணும். நான் வைலில் என்ன கண்டிஷன் எழுதுவேன்னா I வேல்யூ லெஸ் தென் எனக்கு நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர். ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் போவோம்ல, இப்போது நான் I வேல்யூவை ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எப்படின்னா இந்த இடத்துல 5 × 4 × 3 × 2 × 1 ஒன்று தான். அதே மாதிரி 1 × 2 × 3 × 4 × 5 ஒன்று தான். நான் இதை தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிற மாதிரி I வேல்யூவை நான் ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்,
ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்ட்டு ஐ. நம்ம எப்படி கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 கொடுப்போம், அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் எண்ட் வேல்யூ கொடுக்கணும், ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஸோ இங்கே இந்த ஃபேக்டோரியல் பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். பிரிண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர் இஸ் இங்கே ஃபேக்ட். இதை கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் இஸ் 120. ஓகே, ஸோ இப்போ நான் அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோமா 5ங்கிற வேல்யூ. இது நான் என்ன பண்ணுவேன், இன்புட் கொடுக்குற மாதிரி இன்புட் என்டர் த நம்பர். இதை கொடுத்துட்டேன்னா நான் என்ன நம்பர் கொடுத்தாலும் அதோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிடும். இப்போ எனக்கு ஒரு 23யோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சினாலும் எனக்கு அதோட வேல்யூ கிடச்சிடும். அண்டு எத்தனை வாட்டி இது பண்ணாலும் நான் லூப்ஸ் வச்சு ஈஸியாக ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பரையும் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர்லாம் வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுக்கு ஒரு திங்கிங் ஸ்கில்லுக்கு வேணால் யூஸ் ஆகும். அண்டு இதே மாதிரி லாஜிக்கை வைல் லூப்ஸ் எங்கே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஏடிஎம் மிஷினில், கரெக்டாக ஏடிஎம் மிஷினில். ஓகே, இந்த ஏடிஎம் மிஷினில் நம்ம 3 வாட்டிக்கு மேலே ட்ரை பண்ணால் நம்ம கார்டு லாக் ஆகிடும்ல. ஸோ அந்த கார்டு எப்படி லாக் ஆகுது, அந்த மெக்கானிசமோட ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நம்ம பார்ப்போம். அதில் என்னென்னா அட்டெம்ப்ட் ஈக்குவல் டு 3 அட்டெம்ப்ட் வச்சுப்போம். நான் பாஸ்வேர்டையும், ஸோ என்னோடய பாஸ்வேர்ட் சும்மா நான் ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன் 1 2 3. இதுதான் என்னுடைய பாஸ்வேர்டு. ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணுவேன், அட்டம்ப்ட்ஸ் வந்து 3 அண்ட் பாஸ்வேர்டு வந்து 1 2 3. நான் இப்போ வைல் லூப்குள்ளே என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த அட்டெம்ப்ட் வந்து 0 ஆகக்கூடாதுல. ஸோ அட்டெம்ப்ட்டு நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, எனக்கு அந்த அட்டெம்ப்ட் வந்து 0 ஆகாத வரைக்கும் நான் அதை ரன் பண்ணணும். விச் இஸ் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், இன்புட் வாங்கிப்பேன். இன்புட் என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஸோ நான் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்டர் பண்ண பாஸ்வேர்டை நான் பாஸ்வேர்ட் இன்புட் அப்படிங்கிற இடத்துல நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல பாஸ்வேர்டு இன்புட் இடத்துல சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் பண்ணல, அட்டெம்ப்ட் ஈக்குவல் டு அட்டெம்ப்ட் -1. ஒரு வாட்டி அந்த பாஸ்வேர்ட் போடும்போது அட்டெம்ப்ட் இது பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு வாட்டி ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, சும்மா நான் 3 வாட்டி என்னால் இதை ரன் பண்ண முடியுங்கிறத காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ரன் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இஃப் பாஸ்வேர்டு, அதாவது வெளியில் இருக்கிற இந்த பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு இஸ் நாட் ஈக்குவல் டு இன்புட் பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு இந்த அட்டெம்ப்டை மைனஸ் பண்ணும். அட்டெம்ப்டை மைனஸ் மட்டும் இல்லை பண்ணது இல்லாமல் பிரிண்ட் ராங் பாஸ்வேர்ட் அண்ட் யூ ஸ்டில் ஹாவ் attempts left. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து தப்பாகவே கொடுத்து பார்ப்போம். ஓகே, என்ன பண்ண போகிறேன், 1 1 wrong password you still have 2 attempts left. wrong password you still have 1 attempt left. 1 2 3 கொடுத்தோன்னா ஏன்னா போகாது, ஏன்னா இது இந்த கண்டிஷன் பாஸ் ஆகாது. இப்போ நான் else if password is equal to கம்பேரிசனில் பாஸ்வேர்ட் இன்புட்டை எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் லாகின் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் இந்த இடத்துல நான் லூப்பை பிரேக் பண்ணி ஆகணும். சுவிச் இஸ் பிரேக். ஏன் நான் பிரேக் பண்ணி ஆகணும், எதாவது பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, நானும் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டேன், எனக்கு இந்த இடத்துல லூப் எண்ட் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு நான் இதை கிளியர் பண்ணிட்டு, ஓகேவா, கிளியர் பண்ணிட்டு அந்த வாட்டி ரன் பண்ணி காட்டுற பாருங்க. நான் என்ன பண்ணேன், என்டர் யுவர் பாஸ்வேர்ட் 1 2 யூ ஸ்டில் ஹேவ் 2 attempts left. இப்போ நான் 1 2 3 அப்படிங்கிற பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆனது இல்லாமல் எனக்கு அந்த ஐட்ரேஷன் ரன் பண்ணாமல் பிரேக்கோட முடிஞ்சது.
ஓகே, ஸோ இதுதான் ஏடிஎம் மெஷினோட சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி. அண்ட் இதே மாதிரி இருக்குன்னா கிடையாது, ஏன்னா ஆக்சுவலி அதில் டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, உங்கள் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். பட் இப்படி தான் அந்த லாஜிக் எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் பார்க்குற ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே இதில் இந்த லாஜிக் இருக்கும், இப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த திங்க் பண்ணுற ஐடியாவை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து யூஸ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னும் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். பை.